ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் வாரம் சிவ சிந்தனைகளை பற்றி ஆழமான அன்பு உடையோர்களை அழைத்துன்னு வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவ சிந்தனையை வெளிக்கொணர்ந்து அவங்களுடைய பார்வையில் சிவத்தை எப்படியெல்லாம் பார்க்குறாங்கன்று நம்ம பார்த்து கொண்டே வரோம். இந்த வாரம் இன்னைக்கு நம்ம கூட சந்தித்து பேசக்கூடியவர் சிவ ஜெயப்பிரியா அவர்களிடம் அவங்களுடைய சிவ சிந்தனையை பற்றி நாம் இன்னைக்கு கலந்து பேசுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையன் அண்ணா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி. சிவாய நம. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் சிவம்னு காலமெல்லாம் ஓடக்கூடியவங்க பல பேர் இருக்கிறாங்க. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டும் சுவாமின்னு வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த இல்லறத்தையே திறந்து சிவம்தான் வேணும்னு ஓடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பாதையில் எந்த பாதை சரியான பாதை நீங்கள் சொல்லுவீங்க? சிவம்னு சொன்னாலே எல்லாமே சரியான பாதை தானங்கய்யா. இதில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியும்? அந்த ஸ்டேஜுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்லைங்கய்யா. அப்போ எல்லாருமே கடந்து போகணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் நம்ம சிவாய நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அதுவே போதும். எதையும் திறந்துட்டு வர சொல்லி அப்பா சொல்லலை, எதையும் விட்டுட்டு வர சொல்லியும் சொல்லலை. உங்களுக்கான பொறுப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு துணைவியோ குழந்தையோ பெற்றோர்களோ இருக்கிறாங்க அப்படின்னா சிவம் கொடுத்தது. அவங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி தான் சிவம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்காக அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து தான் நீங்கள் சிவம் கிட்ட பார்க்கணும், அதாவது சிவத்துக்கிட்ட அடையணும்னா அது அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்போ துறக்கக்கூடியவங்க இந்த உலகமே மாயேன்னு தானே திறந்து போகிறாங்க. பொறுப்பு உங்களது இல்லைங்கய்யா, கொடுத்தது சிவம் இல்லை. இன்னாருக்கு நீங்கள் மகனாக பிறக்கணும், இன்னாருக்கு நான் மகளாக பிறக்கணுன்றது சிவம் எழுதி வச்சது தானே. நம்ம அவங்களுக்கான கடமையை கண்டிப்பாக நம்ம செஞ்சுட்டு வரணும். கடமையை தவறிட்டு நீங்கள் திறந்துட்டு போனால் அதுவே உங்களுக்கு ஒரு கர்ம தானங்கய்யா. அப்போ பல துறவிகள் திறந்தது நீங்கள் அவங்க தவறுன்னு சொல்ல வரீங்களா? நான் அவங்க தலையில் எழுதப்பட்டது அதுங்கய்யா. அதனால் அவங்கள நான் விமர்சிக்க விரும்பலை. ஆனால் உங்களுக்கானது எனக்கானது எல்லாமே என்ன சிவம் கொடுத்துருக்காரு. பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அந்த பொறுப்பை நம்ம நல்லபடியாக முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கடந்து வரலாம். பொறுப்பை பாதியிலே விட்டுட்டு யாரையும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம வரக்கூடாது. அதுதாங்கய்யா என்னோட. இந்த உலக வாழ்க்கையிலேருந்து பொறுப்போட தான் சுவாமி அனுப்புகிறாரா, இல்லை இந்த ஆன்மாவை நம்ம போய் சேரணுன்றது சிவத்தை அடையணும்னு இருக்கா? இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஆன்மா சிவத்தை அடையணும்னு இந்த பிறப்பா, இல்லை பல பொறுப்புணர்வுகள் எல்லாம் சந்தித்து அதில் தான் இருக்கணும்னு இருக்கா? யாருமே நமக்கு நிரந்தரம் கிடையாதுங்கய்யா. அதனால் உங்களுக்கான பொறுப்பு நீங்கள் கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகணும்னு நான் சொல்லலை. ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு தேவைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் பெற்றோர்களுக்கோ உங்கள் துணைவியாருக்கோ அந்த மாதிரி நீங்கள் தேவைப்படுவீங்க. அந்த 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 சமயம் வரைக்கும் நீங்கள் உங்களோட பொறுப்புலேருந்து தவறாதீங்கன்னு தாங்கய்யா நான் சொல்லுவேன். இல்லறத்துலேருந்து சிவத்தை வழிபடுத்தல என்ன பெரிய பலன்கள் உண்டு மற்றவர்களுக்கு? ஒற்றுமை மேலோங்குங்கய்யா. அதுவும் ஒற்றுமை கண்டிப்பாக மேலோங்கும். யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நினப்பு வருங்கய்யா. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே சிவத்தை வழிபடுவதால் பெரிய மாற்றம் நம்மளால் அடுத்தவர்களுக்கு என்ன பெரிய மாற்றம் வரும்? நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாங்கய்யா. அதாவது நம்ம அவங்களுக்கு ஒரு வேளை சோறு கொடுக்கலாம், துணிமணி எடுத்து கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அது இல்லறத்துலேயே இருந்து நம்மளால் முடியும். ஆனால் மகான்களாலேயோ அது அவங்கள துறவிகளாலேயோ அது அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் துறந்துட்டு போயிட்டாங்க இல்லைங்கய்யா. ஒரு பறவைகளுக்கு, ஒரு உயிரினங்களுக்கு, துறவிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா அது இல்லறத்துலேயே இருந்து நம்ம உலக நெறியை நம்ம கடைப்பிடித்து வந்தால் தானங்கய்யா அவங்களுக்கு நம்ம அதை பண்ண முடியும். சரிங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் ஞானத்தை அடையணும், மேன்மையான மோன நிலை அடையணும், இப்படி மேன்மையான நிலைக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறது கிடையாதா? இந்த சிவபக்தி இருக்குது, சிவ சிந்தனை உடையவராக இருக்கிறீங்க, இல்லத்தில் தினமும் சிவ வழிபாடு பண்ணுறீங்க, இது மட்டும்தானா இல்லை இன்னும் மேன்மை அடையணும்னு நீங்கள் இருக்கீங்களா? ஆமாங்கய்யா. அப்படி எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நிலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். எதுக்காகன்னாங்கய்யா, அடியார்களுக்கு அன்னம் பாலிக்கணும் அப்படின்றது ஒரு பேராசை இருக்குங்கய்யா. அதுக்கானது நான் எப்படி என்னை மேன்மைப்படுத்திக்கணும், வருமான ரீதியாக என்னை எப்படி தக்க வச்சுக்கணும், அதுதான் அடுத்த நிலைக்கு யோசிச்சுட்டே இருக்கிறது. அது அன்னதானம் போகிறதுக்கு ஞானமும் மோனலி தேவையில்லையம்மா.
வேணுங்கய்யா, கண்டிப்பா வேணுங்கய்யா. ஞானம் இருந்தா மட்டும் தான் அடுத்தவங்களுக்கு உணவளிக்கணுன்ற ஒரு நெனப்பு உங்களுக்குள்ள வருங்கய்யா. ஏன்னா சாதாரண பக்தி நிலையில இருக்கக்கூடியவங்களே அன்னதானம் பண்றாங்க இல்லையாண்ணா? ஐயா, அந்த அன்னதானம்ன்றது வேற, அன்னம் பளிப்புன்றது வேறங்கய்யா என்ன பொறுத்தவரைல. அன்னதானம் அப்படின்றது கோவில்ல குடுத்தா நல்லது அப்படின்ற ஒரு இது வரும். பசி அறியணுங்கய்யா. பசியில இருக்கிறவங்களுக்கு நம்ம அன்னம் குடுக்கணும் அப்படின்றது, அது ஒரு ஞானம்ங்கய்யா. வள்ளலார் ஐயா சொன்னது அதுதானங்கய்யா. வள்ளலார் ஐயா எனக்கு புண்ணியம் வரணும், புண்ணியம் கிடைக்கணும், எனக்கு வந்து அது அடுத்த நிலைக்கு நான் போகணும்னு சொல்லிட்டுலாம் அவர் ஆசைப்பட்டு அத செய்யலங்கய்யா. வாடிய பயிர்களெல்லாம் கண்டு அவர் வாடியிருக்காரு. அப்படின்னா என்னங்கய்யா? சாப்பாடு, உணவு, பசி, பசி அறிஞ்சிருக்காரு இல்லங்கய்யா? அதுதாங்கய்யா. அடுத்த நிலைக்கு நான் போகணும் அப்படின்னு நெனைக்கிறது, அதுவே எனக்கு ஒரு பெரிய ஞானமா தாங்கய்யா நான் நெனைக்கிறேன். எனக்கு அதனால எந்த தேவையும் வேணாம். எனக்கு வந்து அதனால வந்து எனக்கு புண்ணியம் வேண்டாம். நான் என்னோட அடுத்த தலைமுறை நல்லா செழிப்பா இருக்கணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாதுங்கய்யா. யாருமே வந்து பசியில இருக்கக்கூடாது அப்படின்றது ஒரு ஞானம் எனக்கு வந்தது காரணம் வள்ளலார் ஐயா, அண்ணாமலையார் தாங்கய்யா. இந்த உலகத்துல நீங்க வந்து இந்த சைவ சமயத்துக்குள்ள இருந்து நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கீங்க. மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க இப்படியெல்லாம் மாறினா நல்லா இருக்குன்ட்டு என்ன கருத்தெல்லாம் சொல்ல வர்றீங்க நீங்க? நெறைய பேர் வந்து சிவத்துக்குள்ள வர்றதுக்கு பயப்படுறாங்கய்யா. சிவம் அழிக்கும் கடவுள் அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க அந்த மாரி கருத்தெல்லாம் வச்சுட்டுலாம் வராதீங்களே. கருணை கடலா அப்பா இருக்காரு, அண்ணாமலையார் இருக்காரு. அப்படின்னும்போது ஒரு ஆகமத்த நீங்க கொண்டு வந்து அ நீங்க முதல்ல என்ன கேட்ட கேள்வி மாதவிடான சமயம். சிலருக்கு வந்து மாமிசம் சாப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே சிவம்ன்றது பொதுவானவர். அதனால நீங்க மாமிசம் சாப்பிடுறீங்க, இல்ல உங்களுக்கு மாதவிடை, இல்ல வேற எந்த ஒரு ஆகமத்துக்குள்ளேயும் நீங்க போகாதீங்க. சிவம் ஒரு கருணை கடல் இருக்காரு. நீங்க வாங்க. நீங்க அன்போடு அவர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்னவோ அது எல்லாமே வந்து சிவமே உங்களுக்கு குடுக்கும். அப்படின்னும்போது எல்லாருமே திருவாசகம் படிங்க, தேவாரம் பாடுங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா நெறைய மாறுதல் அடையும். இதுதாங்கய்யா நான் சொல்றேன். இப்ப அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் வந்து சிவ வழிபாடு செய்யலாமா? தாராளமாக செய்யலாங்கய்யா. ஏன்னா சாப்பிடுற முறைக்கும், சிவ வழிபாடுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆனா, நீங்க சிவத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, ஆரம்ப நிலையில கண்டிப்பா எல்லாரும் மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு, எல்லாருமே வந்து மாமிசம் அது ஒரு 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 விதமான ஒரு ஆசை தானங்கய்யா சொல்றது. அதையும் கடந்து வருவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு சிவத்துக்குள்ள வாங்க. முதல்ல வாங்க. வந்து நீங்க சிவத்த வழிபட செய்யுங்க. அன்போடு பார்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜீவகாருண்யம் உங்களுக்குள்ள வந்துரும். நீங்களே அத விட்டுட்டு நீங்க போயிடுவீங்க. அது ஒண்ணுமே கிடையாது. சிவம் தான் எல்லாம். எல்லாருமே சொல்றாங்க அது ச மாமிசம் ஏன் சாப்பிடக்கூடாது? அப்படி ஏதேதோ கேட்குற கேள்விகள்லாம் அது ஒரு கான்ட்ரோவர்சியா போயிட்டே இருக்கும் இல்லைங்கயா? என்ன பொறுத்தவரையில எப்படின்னா, சிவம் தான் எல்லாரையும் படைச்சாரு. நான் 100% நம்புறேங்கய்யா. சிவம் தான் வந்து நம்மள படைச்ச மாதிரியே ஒரு கோழி, ஒரு மாடு, ஒரு பன்றி எல்லாத்தையுமே படைச்சவர் அவர் தான் நான் நம்புறேன். தன் குழந்தைகள அவர் எப்படிங்கய்யா சாப்பிடுவாரு? சில தெய்வங்களுக்கு கிடா வெட்டிலாம் விருந்து எல்லாம் குடுப்பாங்க. அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம். அவ்ளோ போயிட்டு நம்ம அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஆனா, அன்பா இருக்க நம்ம சிவபெருமான் தானே எல்லாத்தையும் படைக்கும்போது, தன் குழந்தைகள அவர் சாப்பிட மாட்டாரு. அப்போ நாமளும் அவர்கிட்ட போகும்போது, எல்லாருமே வந்து சமம்னு தான் நம்ம பார்ப்போம். மனுஷங்க நம்பளும் ஒரு ஒரு இனம் மாதிரி, அவங்களும் உலகத்துல எல்லாருக்குமே எறும்புக்கும் ஒரு உலகம் உண்டு இல்லங்கய்யா? எறும்புக்கும் ஒரு உலகம் உண்டு, பன்றிக்கும் ஒரு உலகம் உண்டு. எல்லாருக்குமே பொதுவான இந்த உலகத்துல இருக்கும்போது, நீங்க மாமிசம் பத்தி அதுக்கப்புறம் உங்களுக்கு நெனப்பு வராதுங்கய்யா. ஆட்டோமேட்டிக்கா உங்கள விட்டு அந்த நெனப்பு போயிடுங்கய்யா. நெறைய பேர் வந்து அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் வந்து கண்ணப்பரும் அசைவம் சாப்பிட்டாரு தானே, கண்ணப்பரும் வந்து சுவாமிக்கு குடுத்தாரு, சுவாமி சாப்பிட்டாரு அப்படின்ற தவறான ஒரு புரிதல்ல இருக்கிறாங்க. கண்ணப்பர் சுவாமிக்கு குடுத்தத சுவாமி சாப்பிட்டாரா இல்லையா? சுவாமி சாப்பிடலங்கய்யா. மறைய தானங்கய்யா வச்சாரு. நான் ஏத்துக்கிட்டேன். ஆனா சாப்பிடல. சரிங்கய்யா, நீங்க இதுக்கு மட்டும் கேட்குறீங்க. அப்ப நான் கேட்குறேன். கண்ணப்பர் கண்ணு குடுத்தாரு. நீங்க குடுப்பீங்களா? உங்க முடிய தவிர வேற ஏதாச்சும் நீங்க கடவுளுக்கு குடுப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. கண்ணப்பர் இருந்தது வந்து அவரோட அன்புக்கு ஒப்பே இல்லங்கய்யா. மாணிக்கவாசக பெருமான் சொல்லியிருப்பாரு. "கண்ணப்பர் ஒப்பது ஓர் அன்பு இன்மை கண்டபின்" அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. ஏன்னா கண்ணப்பர் அவ்ளோ அன்போடு குடுத்தாரு. அன்போடு குடுத்தப்ப அத மறைய வச்சாரே ஒழிய, சாப்பிடலங்கய்யா சாமி அத. அத ஏற்றுக்கல. நீ குடுத்த அத வந்து உன்னோட அன்புக்காக வந்து நான்
அதை மறைய வைக்கிறேனே இந்த சரிதத்தை எல்லாருமே நிறைய பேர் வந்து இந்த மாமிசம் சாப்பிடுவோம் தவறாதான் புரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. ஏன்னா சுவாமியும் சாப்பிட்டாரு, சுவாமியே சாப்பிட்டாரு அப்படின்னு இவங்களும் சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சரி, இந்த அசைவத்தை ஏன் சாப்பிடக்கூடாது? அசைவத்தை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி தாங்கய்யா. அது ஜீவகாருண்யம். அது பிடிச்சவங்க சாப்பிடட்டும். ஆனா, சிவத்துக்குள்ள நீங்க வந்ததுக்கப்புறம் எல்லாமே அன்புன்னு நீங்க அன்புன்ற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாத்தையும் அடக்கினதுக்கப்புறம், எதுக்காக நீங்க போயிட்டு மாமிசத்த சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லைங்களேய்யா. வாய், தொண்டை வரைக்கும் தானங்கய்யா நம்மளுக்கு ருசி எல்லாமே. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அது ஒண்ணுமே கிடையாது. சாதாரண ஒரு மலம் தான் அது. வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தோணும்போது நீங்க சாப்பிட்றீங்களா? சாப்பிட்டுடுங்க. ஆனா, சிவத்துக்குள்ள நீங்க வந்ததுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு ஞானம் கண்டிப்பா பிறக்கும். அப்ப கண்டிப்பா விட்டுருங்க தானங்கய்யா நான் சொல்லுவேன். அதுக்காக நான் மாமிசம் சாப்பிடுவேன், நான் சிவன் கோவில் போக மாட்டேன், நான் சிவன வணங்க மாட்டேன், ஏன்னா அது வந்து பாவம். அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. சிவத்துக்குள்ள எல்லாரும் வாங்க. கருணை கடலா அப்பா இருக்காரு. எல்லாருமே பொதுவா வந்து சுவாமிய வணங்குங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கா ஒரு நேரம் கண்டிப்பா தோணும். இப்போ நமக்கு இது வேண்டாம். ஏன்னா இதுல கிடைக்கிறது ஒண்ணுமே நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு ஒரு ஞானம் வரும். அப்ப விட்டுறலாங்கய்யா. ஏன்னா அசைவம்ன்றது வந்து அசைவத்தை சாப்பிட்டா வந்து கோபமான குணங்களும் ஆக்ரோஷமான எல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. அதனால சைவத்தை சார்ந்து சைவ காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்றாங்க. இந்த பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா, நான் எப்பவுமே உணவு முறையும், வழிபடுற முறையும் நான் ஒப்பிட்டு நான் பார்க்க மாட்டேங்கய்யா. அவங்கவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்கய்யா. ஏன் இதற்கும் பார்த்தீங்கன்னா, அன்புக்கும் சம்மந்தம் இல்லையா? மீனவர்கள் இருப்பாங்க. ஒரு ஆடு வெட்டுறவர் இருப்பாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணாமலையார் ஃபோட்டோவ வச்சுட்டு கூட வெட்டியிருப்பாங்க. ஆனா, அதுக்காக அவருக்கு பலி குடுக்குறதா அர்த்தம் கிடையாதுங்கய்யா. அவங்களுக்குள்ளேயும் மனசுக்குள்ள சிவமே அப்படின்னு சொல்லிட்டு கூட இது பண்ணுவாங்க. எல்லார் வாயிலிருந்தும் யார் யார் வாயிலிருந்தும் வந்து பிற தெய்வங்கள் வரமாட்டாங்க. பிற தெய்வத்தோட நாமத்த வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா, நீங்க ஒரு கிறிஸ்துவர்கள பார்த்தாலும், முஸ்லீம் பார்த்தாலும், நான் பாட்டு சிவனேன்னு இருந்தேன். நான் பாட்டு சிவனே இருந்தேன்னு ஒரு வார்த்தை வரும் இல்லங்கய்யா. அதனால எல்லாருமே உணவு முறையும், இதையும் போட்டு யாரும் வந்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. சிவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்களே அத விட்டுருவீங்க. நீங்க உங்களுக்கு அந்த சிந்தனையே வராதுங்கய்யா. எழுந்திச்சோமா, நம்ம சிவ பூஜை பண்ணோமா, திருவாசகம் பாடினோமா, தேவாரம் பாடினோமா, யாரையும் நம்ம பழி சொல்லாம இருக்கோமா, யாருக்கும் துரோகம் பண்ணாம இருக்கோமா, பாவச் செயல் செய்யாம இருக்கோமா, அப்படியே நீங்க அத நோக்கியே போயிட்டுருப்பீங்க. அப்போ இந்த மாமிசம்லாம் உங்க மைண்டுக்குள்ள வரவே வராதுங்கய்யா. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆலயம், அந்த ஆலயத்துல வந்து நான் அதிகமான பெரிய உணர்வுகளால நீங்க ரொம்ப ஈர்க்கப்பட்ட இடம், அதால உங்க லைஃப்ல பெரிய மாற்றம் வந்த இடங்கள்னா எந்த இடத்த முதல்ல சொல்லுவீங்க? அதால என்ன உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் ஆச்சு, என் லைஃபே பெரிய மாற்றத்த அடைந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலயத்த பத்தி நீங்க சொல்லுங்க. அண்ணாமலையார் தாங்கய்யா, திருவண்ணாமலை. ஆ நான் வந்து ஒரு அ அமாவாசை கிரிவலம் தாங்கய்யா நான் போக ஆரம்பிச்சேன். அப்போ என்கிட்ட ஒரு அடியார் ஐயா கேட்டாங்க, "அமாவாசை கிரிவலமா போறீங்களா? அப்படியே வரீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், "பௌர்ணமிக்கு தானங்கய்யா வரணும்." அப்படின்னோன்னே, "பௌர்ணமிக்கு வந்தா பொருள் கிட்டும், அமாவாசைக்கு வந்தா அருள் கிட்டும். உனக்கு அருள் வேணுமா, பொருள் வேணுமான்னு?" அவர் விளையாட்டா கேட்டாரா, சீரியஸா கேட்டாரா எனக்கு தெரியாதுங்கய்யா. அப்போ அமாவாசை எனக்கு அருள் இருந்தா போதுமே, பொருள வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? அவர் அருளே ஒரு பெரிய பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா திருவண்ணாமலை போக 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 பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில அவ்ளோ சேஞ்சஸ், அவ்ளோ ஒரு அமைதி, நம்மளுக்கு நினைக்காத ஒரு அதிசயமெல்லாம் பண்ணி வைக்கிற கருணை கடல் தெய்வம் எல்லாமே அண்ணாமலையார் தாங்க. இப்போ நீங்க என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அம்மா, அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னோட அப்பா, அம்மாவ ஈன்றெடுத்தவங்கள நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே எனக்கு அண்ணாமலையார் தான். தோழா போற்றி, துணைவா போற்றி, வாழ்வே போற்றி, என் வைப்பே போற்றின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் ஐயா சொன்னத நான் ஒவ்வொன்னா உணர்ந்தது வந்து திருவண்ணாமலையில தாங்கய்யா. அண்ணாமலைக்கு போய் தான் உங்க லைஃப் மாறிச்சா முழுமையா? நெறைய மாறுச்சுங்கய்யா. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மாறும். திருவண்ணாமலை ஒரு பெரிய அதிசயங்கய்யா அந்த மலை. நம்மளுக்கு இருக்க சந்தோஷம் எல்லாம் கொட்டி நிறைஞ்சு இருக்க ஒரு பெரிய மலையா அவர் தான் அங்க இருக்காருங்கய்யா. ஆனா அதற்கு மேலேயும் பழைய ஆலயங்கள் இருக்குது. நெறைய இருக்கு. திருவண்ணாமலை மட்டும் இல்ல. ஆனா நெறைய ஆலயங்களும் இருக்குது. மற்ற இடங்கள்ல இதே உணர்தல் நீங்க உணர்ந்தது கிடையாதா? எனக்கு எங்க போனாலும் அந்த உணர்வு இருக்குங்கய்யா. ஏன்னா நம்ம அப்பா ஏகன் அநேகனா இருக்காரு இல்லங்கய்யா. அதனால எங்க போனாலும் இருக்கும். ஆனா நீங்க திருவண்ணாமலை நீங்க அந்த பஸ்ஸுலருந்து நீங்க இறங்கும்போதே, அந்த மண்ண மிதிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வருங்கய்யா.
எங்கள் அப்பா ஞாபகம் வருது. எனக்கு திருவண்ணாமலை நினச்சாலே எனக்கு கண்ணு கலங்கிடுங்கய்யா. அதுதான் எல்லாமே திருவண்ணாமலை, எல்லாமே அண்ணாமலையார், எல்லாமே எனக்கு அவர் மட்டும்தாங்கய்யா. எனக்கு என் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஒரு காரணகர்த்தா அவ்வளோதான். இவங்க இதுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் எனக்கு எல்லாமே அண்ணாமலையார் மட்டும்தாங்க. சரிங்கம்மா, இந்த சிவம் வந்து அண்ணாமலையாரில் அந்த அண்ணாமலையார்ன்ற உருவத்தை நீங்கள் ரொம்ப ஆழமாக உள்வாங்கியிருக்கிறீங்க. அந்த அண்ணாமலையார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நீங்கள் துன்பத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமாவதாவது வந்து உங்ககிட்ட நின்று இருக்காரா? ஒரு கனவுலையோ இல்லை ஒரு நேரடியாவோ அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் ஐயோ, நடந்திருக்கா? ஒவ்வொரு நாளுங்கய்யா, ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேங்கய்யா. அப்படி பார்த்தா என்னோட கால் உடஞ்சப்போ என்னால் கோர்ட்டுக்கு போக முடியாது, என்னால் சம்பாதிக்க முடியாது, என்னோட குழந்தைய நான் பார்த்துக்க முடியாது, இவ்வளோ இன்னல்கள் இருந்தாலும் நான் எதை பற்றியும் கவலைப்படலைங்கய்யா. நான் இருந்த இடத்துலையே இருந்து நான் அழுதுகிட்டே இருந்ததுக்கு ஒரே காரணம், எனக்கு எவ்வளோ பிரச்சனை என்ன வந்தாலும் நான் மாதம் மாதம் உன்னை தேடி வருவேன்லப்பா, எனக்கு ஏன் நீ அதை வந்து அந்த ஒரு வாய்ப்பை என்னை ஏன் இழக்க வச்ச, எனக்கு அதே. ஆனால் அந்த சமயம் சிவதீபா அம்மான்னு ஒரு அடியார் இருந்தாங்க. திருவண்ணாமலை ராஜகோபுரத்துலேருந்து இருந்து போகும்போது எனக்கு வீடியோ கால் பண்ணிக்கிட்டே போவாங்கய்யா. வீடியோ கால் பண்ணிக்கிட்டே போவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மற்ற எல்லா இடமும் பிளர்ராக தெரியுங்கய்யா, வீடியோவில் கிளியராக தெரியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள நடராஜர் உள்ளே இருப்பார், அப்பா இருப்பார். அவரை காட்டும்போது அவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி உள்ளே போயிட்டு சுவாமியை காட்டும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். மற்ற சமயம் அந்த வீடியோ எதுவுமே வேலை செய்யாது, பிளர்ராக தாங்கய்யா இருக்கும். அப்போது நான் நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன். அப்பாவை நான் எங்கே இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அவர் இருக்கார், அவ்வளோதாங்கய்யா. சரிங்கம்மா, சிவ வழிபாட்டில் எல்லாருமே சுவாமியை ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வராங்க. ஆனால் எல்லாருமே சுவாமியை இகழாமல் இருந்ததா ஒரு வரலாறு கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிவ வழிபாட்டில் வந்து எல்லாருமே சில நேரங்கள்லையோ இல்லை ரொம்ப அவங்க செய்த கர்மனை அவங்கள தாக்கும் போதோ கண்டிப்பாக சுவாமியை வந்து சொல்லால் தாக்கிடுறாங்க. அப்படி தாக்கிறது தவறா சரியா? உங்களுடைய பார்வை என்ன? ஐயா, நீங்கள் கேட்குறது ஒரு நல்ல கேள்வி. அது வந்து இப்போது சாதாரணமாக அவங்க அப்பா அம்மாவை எப்படி பாவிக்கிறாங்கன்றது அவங்கவுங்கள பொறுத்தவரையில் அது அவங்களோட பர்சனல் விஷயங்கய்யா. இப்போது சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்பாவை திட்டுறதுனாலையோ அம்மாவை திட்டுறதுனாலையோ பாசம் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. அவங்களோட புரிதல் வந்து அந்த வெளிப்பாடு. திட்டி அவங்க வந்து சுவாமியை புகழ்றது, இல்லை திட்டுறது, இல்லை ஃப்ரெண்டாக நினச்சிக்கிட்டு பேசுகிறது அப்படி. ஆனால் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் ஒரு நாளும் அப்பா கிட்ட சண்டை போட்டதும் கிடையாது. ஏன்பா என்னை இப்படி பண்ணிட்டனும் நான் கேட்டது கிடையாது, எதுவுமே கிடையாது. எது நடந்தாலும் சிவம் பார்த்துக்கிட்டு இருக்கு, இது எல்லாமே நடக்கணும்னு இருக்குது, இதை கடந்து போவோம். சில சமயம் அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சிச்சுவேஷன் வரும். அப்போ வந்து அவரை திட்டணுன்ற நினப்பெலாம் போகாதுங்க, அவர் நினச்சி அழுகதாங்கய்யா வரும். கூட இருப்பா போதும், அப்படி தாங்கய்யா வரும். அதுக்காக திட்டுறவங்கள வந்து அவங்க பற்று அவ்வளோதான் அப்படின்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அப்படி திட்டுறவங்களுக்கு தான் அவர் முன்னாடி போயிட்டு நிற்பார். நீங்கள் உங்களுடைய சிவ சிந்தனைகளும் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய வாழ்க்கையில் சிவத்தை வழிபட்டு எப்படி எப்படியெல்லாம் வந்தீங்க, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி அந்த ஆனந்தமான விஷயமும் சரி துன்பமான விஷயங்களும் இந்த ஜெம்பக்தி நேயர்களுக்கு நீங்கள் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நம்ம வாரம் ஜெம்பக்தியில் இதேமாரி ஆழமான சிவ சிந்தனையுடையவர்களை நம்ம அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய பார்வையில் சிவத்தை என்ன நினைக்கிறாங்க, ஏன் நம்ம இதை பார்க்கணும், இதால் என்ன நம்மளுக்கு மாற்றம் வரப்போகுதுன்னா அவங்களுடைய பார்வையில் சிவம் எப்படியெல்லாம் இருக்கிறாரு, நம்மளுடைய பார்வையில் எப்படி இருக்காரு, சிவமானவர் நம்மளுடைய சிவ சிந்தனைக்கு ஏற்றாறு போலவும் நமக்கு இருப்பார், அவங்களுடைய பார்வையில் அவங்களுக்கு ஏற்றாறு போலவும் இருப்பார். இந்த மாரி ஆழமான சிவ சிந்தனையுடையவருடைய சிந்தனைகள்லாம் எப்படிலாம் இருக்கு, சுவாமியுடைய நிகழ்வுகள் அவருடைய அதிசயங்கள் எப்படிலாம் சிவம் பண்றாருன்றதை நாம் இந்த காணொளியில இது மட்டும் அல்லாமல் இனி வரும் காணொளி எல்லாத்துலேயுமே இதே போல சிவ சிந்தனையுடையவர் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய பார்வையில சிவத்தை பற்றி நிறைய நம்ம பகிர்ந்து சுவாமி கிட்ட மேன்மை அடையக்கூடிய விஷயங்களை நாம் செஞ்சுட்டே இருப்போம். அனைத்து நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.